ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் சுத்திகரிப்பின் கூட்டமாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு வேளை காயமை நோக்கி பார்க்கிறோம். பாடல் வேளைகளிலே, ஆராதனைகளிலே, சாட்சியின் வேளையிலே, ஜெப நேரங்களிலே எங்களோடு கூட நீர் இருந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க. வருகிற எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம் எங்களை பலப்படுத்துகிறதாய் அமையட்டும். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாகவே இது பலனுள்ளதாய் மாறப்படும். இயேசுவின் நாமத்தின் கேட்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 39வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 39வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய சுத்திகரிப்பிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி இந்த 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்லப்பட்டபடியும் நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவராய் நம்முடைய ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறபடியினாலே அந்த நாமம் உள்ளவருடைய அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இதிலே தடை எதனாலே வருகிறது, அந்த எந்த தடையை ஆண்டவர் நீக்க கடந்து போக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அதிகாலை சபங்களிலும் அதை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களை நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் தீர்க்க தரிசனங்களை எப்படி பேச வேண்டும், அந்நிய பாஷைகளை எப்படி பேச வேண்டும், இந்த வரங்களினாலே என்ன பலனை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு சபைக்கு அதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை தெல்ல தெளிவாக இந்த வேத வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக இந்த அதிகாரம் முழுவதும் இந்த அந்நிய பாஷையை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, தீர்க்க தரிசனங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால், இந்த கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி கால ஊழியங்கள் அது அப்போஸ்தலர் ஊழியமாய் இருக்கலாம், தீர்க்க தரிசன ஊழியமாய் இருக்கலாம், போதகர், மேய்ப்பர், சுவிசேஷ ஊழியங்கள் இருக்கலாம். எல்லா ஊழியங்களுமே தீர்க்க தரிசன ஊழியங்களாகவே ஆண்டவர் செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போனாலும் உங்களுக்குள்ளே தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்தால் மாத்திரமே அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை இயேசுவின் அண்டையிலே கொண்டு வர முடியும் என்பதனாலே சபைக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் என்றைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுகிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைத்தெறிந்து கடந்து போகிறோமோ, அப்பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்களை எளிதாக செய்ய எடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிலிப்பியர் புஸ்தகத்தில் எப்படியாய் சொல்கிறது, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பலவிதமான குறைவுகள் இருக்கலாம், பலவிதமான கிரியைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிக்கிற அந்த மகிமை இறங்கி வருகிற போது அந்த மகிமையிலே உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 வாசிப்போம்.
உங்கள் குறைவுகளை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த இடத்திலே குறைவு இருக்கிறதோ, எந்த இடத்திலே பற்றாக்குறை இருக்கிறதோ, அங்கு தேவனுடைய மகிமை வந்தால் மாத்திரமே அது நிறைவாக மாற முடியும். ஒருவேளை நீங்கள் சம்பாதிக்கலாம், ஒருவேளை பிசினஸ் செய்யலாம், வேலை செய்யலாம், உங்களுடைய கையின் பிரயாசங்களுடைய வாங்குகிற சம்பளத்தை என் தேவன் அவருடைய மகிமையின் பிரசனத்தினாலே அதை ஆசீர்வதித்தால் மாத்திரமே அதை மீதம் எடுக்க முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்பொழுது என்றால் என்ன? ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசனம் என்னுடைய குறைவுகளிலே வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் மற்றவர்களை காட்டிலும் கிறிஸ்துவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அந்த ஆவிக்குரிய அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள, சுத்திகரித்துக் கொள்ள இந்த இரவு வேளையிலே கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் அந்நிய பாஷைகளை பேசுகிற போது, அந்த பரலோக பாஷையை பேசுகிற போது அதற்கு அர்த்தம் இல்லாமல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கு நம்ம வாசிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். எந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது? 10வது வசனம் 14:10 வாசிப்போம். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளிலே ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் பேசுகிற ஒரு வார்த்தை ஒருவன் சலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவித்தால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த வேளையிலே அந்த பரலோகத்திற்குள்ளே நுழைவதற்கு இந்த பரலோக பாஷை மிக மிக முக்கியம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் படியிலேயே நாம் நின்று விடாதபடி எந்த ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட வேண்டுமானாலும், கர்த்தர் நம்மளோடு கூட பேச வேண்டுமானாலும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு இந்த அந்நிய பாஷை மிகவும் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலே அந்நிய பாஷைகளை பேசுகிற நாம் அவருடைய அந்த அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் வாசித்து பார்க்கிற போது 21வது வசனத்தை வாசிப்போம். மறுபாசைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்திலே பேசுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். மறு பாசைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்திலே பேசுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேச உங்களுடைய உதடுகளை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய பாசையை மாற்ற விரும்புகிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு என்று ஒரு பாசை இருக்கிறது. ஏற்கனவே நான் செய்தியிலே கொடுத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்து பார்க்கிற போது தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கின்ற போது மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்கிற இந்த 4 அந்நிய பாசை வார்த்தைகள் நேபுகாத் நேச்சருடைய சாம்ராஜ்யத்தை அழித்து அவனுடைய அரசாட்சிக்கு ராஜ்யத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்நிய பாஷை என்பது ஒரு தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை மாத்திரமல்ல, அது நியாயம் தீர்க்கக்கூடியதாய், அற்புதங்களை செய்யக்கூடியதாய், அதிசயங்களை செய்யக்கூடியதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் 5:41 தலித்தாகுமி என்று சொல்லி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று மரித்த நிலைமையில இருந்த அந்த சிறு பெண்ணை, 12 வயது அந்த பெண்ணை எழுப்புவது மார்க் 5:11 அந்த அந்நிய பாஷையை பேசி அந்த மகளை உயிரோடு கூட எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிற போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரலோகத்திலே ஒரு பெரிய மாறுதலை அது கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் பேச பேச அதற்கான அர்த்தங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால், அதற்கான காரியங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் உங்களுடைய குறைவுகளிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை வருகிற நாட்களிலே காண முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்கிறது என்று பார்த்தோம். இரண்டாவது அந்த அந்நிய பாஷையின் மூலமாய் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார் என்று பார்த்தோம். அல்லேலூயா. மூணாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அந்நிய பாஷை நமக்குள்ளே ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு பக்தியிலே ஒரு விருத்தி ஒவ்வொரு நாளும் உண்டாகதான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதனோடு நல்ல உறவு வைக்க வேண்டுமானால் ஒரு நாளிலே 1/2 மணி நேரம்
பேசின நீங்கள் நாட்கள் மாதங்கள் ஆக 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 பல மணி நேரங்கள் அவர்களோடு சஞ்சரிக்கிற போதுதான் அவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டாக்க முடிகிறதை போல நீங்கள் அந்நிய பாஷைகளை பேச பேச பரலோகத்தில் இருந்து வருகிற அந்த வல்லமையினாலே அந்த ஆண்டவர் மீது ஒரு பக்தி விருத்தி உங்களுக்கு உண்டாகிறது என்று அந்த வேத வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம், 4வது வசனத்தை வாசிப்போம். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிற போது உங்களுக்குள்ள என்ன உண்டாகிறது? ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த அந்நிய பாஷை பக்தி விருத்தியோடு நின்று விடக்கூடாது. அந்த அந்நிய பாஷை மற்றவர்களுக்கும் அந்த சபைக்கும் ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குறதாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாமே தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருப்பதினாலே உங்களுடைய பக்தி விருத்தி தான் அதிகமாகும். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை வைத்து, அந்த விருத்தியை வைத்து மற்றவர்களையும் பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி பக்தி விருத்தி உண்டாக வேண்டுமானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அந்நிய பாஷைகளிலே 10,000 வார்த்தைகள் நீங்கள் பேசினாலும் அர்த்தமுள்ள 5 வார்த்தைகள் மற்றவனை உணர்வடைய வைக்கும் என்று அந்த 19வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதாயிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். நான் 2005ஆம் ஆண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அந்நிய பாஷையை நான் பெற்றுக்கொண்டேன். கடந்த 15 ஆண்டுகளாய் இந்த அந்நிய பாஷையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த அந்நிய பாஷை எனக்குள்ளே வெளிப்பாட்டின் வரங்களை கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு மனிதனை சந்திக்கிற போது, நான் அந்நிய பாஷைகளை பேசுகிற போது அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை என் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஏன் வியாதி வந்தது, ஏன் இவனுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய வீடுகளுக்கு செல்கிற போது குறைந்தது ஆண்டவரே ஒரு 5 வெளிப்பாடுகளை ஆவது இந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்திலே நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பினபடினாலே இதுவரையிலும் என் ஆண்டவர் அப்படிப்பட்ட அர்த்தங்களை எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிற போது நீங்கள் ஆவியிலே தான் பேசுகிறீர்களே தவிர கருத்தோடு பேசுவதில்லை. உங்கள் கருத்து அமைதியா இருக்கிறது என்று அதே வேத வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 13வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அந்நிய பாஷையை கொடுத்தது உண்மைதான். ஆண்டவரே, இந்த அந்நிய பாஷைக்கான விருப்பத்தை, அந்த விண்ணப்பத்திற்கான அந்த அர்த்தத்தை எனக்கு தாரும் என்று செபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவி நிறைவு கடந்து வருகிற போது நாம் அந்நிய பாஷைகளை பேசி 5 வார்த்தைகளாவது அதன் அர்த்தத்தை சொல்வீர்களானால் அது சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்பதை அது காட்டுகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். அல்லேலூயா. மனிதனுடைய ஆவியோடு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இணைந்து அங்கு அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிற போது நம்முடைய மனதிலே இருக்கிற எண்ணங்கள், கருத்துக்கள் அமைதியா இருக்கும். அந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் அந்த கருத்து, அந்த விருப்பம் என்ன வேண்டும், அந்த ஆவியிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பாஷணைகளுடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே? இப்பொழுது நீ பாடிக்கொண்டிருக்கிறீரா? இப்பொழுது துதித்துக் கொண்டிருக்கிறீரா? இப்பொழுது எந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறீர்? எந்த சபைக்காக, எந்த ஊழியருக்காக, எந்த குடும்பத்திற்காக, எந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறீர் என்று ஆண்டவரே எனக்கு சொல்லும் என்று சொல்லி அந்த அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது தாகத்தோடு விண்ணப்பம் பண்ணுவீர்களானால் ஆண்டவர் அழகாக நிறுத்தி சொல்லுவார். அல்லேலூயா. இந்திய தேசத்துல, அசாம் மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில் உள்ள இந்த மிஷனரிக்காக நீ இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த
தமிழ்நாட்டிலே, சென்னையிலே, சோழிங்க நல்லூரில் இந்த தெருவிலே இருக்கிற ஒரு பிள்ளைக்காக நீ செபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த எண்ணம் கடந்து வருகிற போது நிச்சயமாக நீங்கள் அப்படி செபிக்கிற போது அந்த ஆவியிலே ஒரு அக்கினி இறங்கின உடனே அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு கருத்தாக இனிமேல் உங்களுக்கு தெரிந்த பாசைகளிலே பல மணி நேரம் அந்த குடும்பத்திற்காக, அந்த வீட்டிற்காக, அந்த நபருக்காக செபிக்கிற போது என் ஆண்டவர் அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை அந்த நாளிலே செய்திருப்பார். அல்லேலூயா. அவர்கள் அந்த வேளையிலே அவர்கள் தவறுகிறவர்களாய், தவறு செய்கிறவர்களாய், பாவத்திலே விழுகிறவர்களாய், அவர்கள் வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்களாய் இந்த நாளிலே மரித்து போகிற நிலைமையோடு அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நீங்கள் பேசி செபித்த அந்த அந்நிய பாசையினுடைய ஜெபம் அவர்களை உயிரடைய செய்திருக்கும், அவர்களை விடுதலை ஆக்கி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதற்காக தான் அந்நிய பாசையை பேசுவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏலி ஏலி லாவா சபக்தானி என்று அவர் அந்நிய பாசையிலே பேசி என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்பட்டது. அர்த்தம் தெரிந்தால் சபையிலே அந்நிய பாசை பேச வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் கர்த்தரோடு அமைதியாய் பேச வேண்டும் என்று இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. வாசிப்போம் 28வது வசனம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசி அர்த்தம் சொல்லவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்நிய பாஷை பேசுகிற போது உங்களுக்கு அர்த்தம் சொல்லுக அந்த தெரியாவிட்டால், அந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் தெரியாவிட்டால் சபையிலே அதிகமாக சத்தத்தை உயர்த்தி அதற்கான அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு மேலுள்ள வசனத்திலே அந்த 1 கொரிந்தியர் 14:27 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 2 பேர் அல்லது 3 பேர் அந்நிய பாஷைகளை பேசலாம். அதில் ஒருத்தர் பேசுகிற போது மற்றவர்கள் அதற்கான அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. வாசிப்போம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால், யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில், அது 2 பேர் மட்டில், அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டும் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், அவர்கள் ஒவ்வொருவராக பேசவும், ஒருவன் அர்த்தத்தையும் சொல்லவும் வேண்டும், ஒருவன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 பேர் பேசலாம், 3 பேர் பேசலாம். இப்பொழுது அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிற போது ஒருவர் ஆண் பகுதியில் அந்நிய பாஷை பேசுகிற போது பெண் பகுதியில் ஒருத்தவர் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர்கள் அந்நிய பாஷை பேசி முடித்த பிறகு பின்பாக இருக்கிறவர் அந்நிய பாஷை பேசலாம், அவர்களுக்கு இன்னொருத்தர் அர்த்தத்தை சொல்லலாம். இப்படி 2-3 பேர் மாற்றி மாற்றி அங்கு சொல்லுகிற போது ஒரு அஞ்ஞானி, இயேசுவை அறியாத ஒரு மனிதன் உள்ளே வருகிற போது அவன் உணர்வடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுகிறேன். அதை வாசிப்போம். 14வது வசனம். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு எண்ணத்திலானெனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடு 22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளால் உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை அறியாத ஒருவர் சபைக்குள்ள வருகிற போது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தம் தெரியாததினாலே அந்த இயேசுவை அறியாத அந்த பிள்ளைகள், அவிசுவாச பிள்ளைகள் உள்ளே வருகிற போது உங்களையும் என்னையும் பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கு இயேசுவின் நாமம் என்ன பண்ணப்படும்? தூசிக்கப்படும். அவர்கள் பேசுகிற அந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் இல்லாததினாலே அந்த அந்நிய பாஷையும் ஆண்டவராகிய இயேசுவும் தூசிக்கப்படுகிறதினாலே அது அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி நீங்கள் அந்நிய பாஷைகளை சத்தத்தை உயர்த்தி பேசுகிற போது யாராவது ஒருத்தர் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவு காரியம் இந்த அந்நிய பாஷையில இருக்கிறபடியினாலே இதில் நீங்கள் முன்னேறி செல்ல செல்லதான் எல்லா வரங்களும் ஆபரேட் ஆகிறதை காண முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, அதனாலே நான் அந்நிய பாஷையை பேசாமல் இருந்து விடுகிறேன் என்று நீங்கள் தடை செய்து விடக்கூடாது.
விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்றவர்கள் நீ அந்நிய பாஷைகளை ஆவியில நிரம்பி பேசுகிற போது கத்துகிறாய் என்று மற்றவர்களும் அவர்களை தடை செய்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் தடை செய்து விடக்கூடாது, அதை நாணமாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு தடையோடு இருந்து பேசாதபடி நீங்கள் அதை அடக்கி வைத்திருப்பீர்களானால் இந்த நாளிலே தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்களேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் இன்னைக்கு முன்பாக நடந்து போய் நீங்கள் இழந்து போன அபிஷேகத்தை மறுபடியும் புதுப்பித்து ஆண்டவர் உங்கள் மூலமாய் அந்த அர்த்தத்தையும் சொல்ல வைப்பார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நான் நிறைய நேரங்களில் பாடுகிற போது, நான் பிரசங்கிக்கிற போது என்ன பாடலை பாட வேண்டும், என்ன வார்த்தைகள் எடுக்க வேண்டும், அந்நிய பாஷைகளை பேசுகிற போது ஆண்டவர் அழகாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். இன்னைக்கு அந்த பாடல்களை, இந்த வசனங்களை எடுக்கிற போது சொன்னார், எத்தனை வார்த்தைகள் ஆண்டவரை நான் கேட்டாலும் நீரின்றி வாழ்வேது இறைவா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல 1 கோடி வார்த்தைகள் நான் கண்டபோது உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பாடல் வார்த்தைகளை இருதயத்திலே கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி அது வந்தது? ஆண்டவருடைய அந்த அந்நிய பாஷையை பேசுகிற போது, அதனுடைய அர்த்தத்தை கேட்கிற போது நம்முடைய இருதயத்திலே அந்த வார்த்தைகளை, அந்த பாடல்களை, அந்த சத்தியத்தை ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. இப்படி நீங்கள் வளர்ந்து போகிற போதுதான் அந்த சபை பக்தி விருத்தி அடையும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இங்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சபையானது பக்தி விருத்தியிலே விரிவடைய வேண்டுமானால் அங்கு தீர்க்க தரிசனங்களும் வியாக்கியானங்களும் அந்த அந்நிய பாஷைக்கான அர்த்தங்களும் வெளிப்பட வேண்டும். அவர்கள் உணர்வடைந்து பாவங்களில் இருந்து மனம் திரும்புவார்கள் என்று அந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். 32வது வசனத்திலே, ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறது. தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு வெளிப்பாடுகளை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு தரிசனங்களை கொடுத்தாலும் சரி, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து நீங்க அப்படியே வேண்டாம்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அதை சொல்லாமே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பொழுது நான் பேச விரும்புறேன், இப்பொழுது நான் தீர்க்க தரிசனம் பேசுகிறேன்னு விரும்புன்னு நினைச்சீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து கடந்து வரும். அல்லேலூயா. நீங்க நினைச்சா கடந்து வரும், நீங்க நினைக்க வேண்டாம், அது வேண்டாம் இப்பொழுதுனா அப்படியே அடக்கி வச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தீர்க்க தரிசிகளுக்கு அந்த தீர்க்க தரிசன ஆவி என்ன பண்ணியிருக்கும்? அடங்கி இருக்கும். எப்பொழுதுமே உள்ள என்ன பண்ணியிருக்கும்? அடங்கி இருக்கும். ஒரு பிள்ளைக்கு இப்பொழுது அந்த வார்த்தை கொடுத்தாதான் அவளை தேற்ற முடியும் அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ அடுத்த வார்த்தை என்ன சொல்ல? அவர் தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படி இருக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு சபையில, ஒரு பரிசுத்தவான்கள் உள்ள ஒரு சபையில தீர்க்க தரிசனம் அழகாக நேர்த்தியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கு ஒரு குழப்பம் வந்து விடாது. அல்லேலூயா. அங்க என்ன வந்துடாது? குழப்பம் வந்துவிடாது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போது அங்கு சமாதானத்துக்கு ஏதுவான தீர்க்க தரிசனம் அங்கு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா எங்க பாவம் பெருகிவிட்டது, இந்த நேரத்தில் நீ இந்த பாவத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற போது 2-3 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னா அவங்க எல்லாருமே அந்த பாவத்தை குறித்து தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆவியில நிதானித்து விடலாம். அவன் பேசுகிற தீர்க்க தரிசனம், என்னோடு பேசின தீர்க்க தரிசனம் எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை நிதானித்து விடலாம். ஒருவேளை ஒருவன் அங்கு பாவியான மனிதன் வருகிற போது அதே மனிதனை அவன் நல்லவன் என்றும் மற்றவன் அங்கு அவரை வேறு விதமாய் சொல்லுகிற போது அங்கு சமாதானம் இழக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் நீங்கள் யாரிடத்தில் வேண்டுமானாலும் ஜெபம் செய்யலாம். ஆனால் 2-3 சாட்சிகளினாலே உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனத்திற்கு ஒத்த வார்த்தைகளாய் இருக்கிறதா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற வார்த்தைகளாய் இருக்கிறதா என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லி. இந்த இடத்துல பவுல் இப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாது?
பேசக்கூடாது. அப்படி பேசுகிறதா இருந்தால் எந்த காரியத்தில் அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது இருக்கும். வேத வசனம் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். அல்லேலூயா. ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனங்களிலே பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கணவர் ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப கணவனுக்கு பிடிக்காத மனைவி இங்க இருக்கிறா. இப்ப அவளை தீர்க்க தரிசனம் சொல்ல விட்டா இவர் கணவர் மனைவிக்கு விரோதமா என்ன பண்ணுவாரு? சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அவர் என்னதான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனைவி என்ன பண்ணுவா? கணவருக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சபை என்ன ஆகி போயிடும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இதெல்லாம் நிதானிக்க தெரியும். பேசுகிறதற்கு முன்பு, சபையில பேசுவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள், எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள், அவர்கள் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரா, இல்லது என் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லுகிற போது ஒரு பெரிய பக்தி விருத்தி உண்டாகும், ஒரு அபிஷேகம் இறங்கி வரும் என்பதற்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்துல பலவித தீர்க்க தரிசனம் இருக்கு. அந்நிய பாஷைகளையே பேசி அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்கிறது ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது அங்கு பார்க்கிற போது அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கின்ற போது கண்களிலே தரிசனத்தின் மூலமாய் நம்முடைய காண்கிற தீர்க்க தரிசனங்கள் உண்டு. சொப்பனங்களின் மூலமாய் காண்கிற தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஒருவர் கொடுக்கிற செய்தி உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் இருக்கும். அல்லேலூயா. ஒருவர் கொடுக்கிற சாட்சிகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களிலே வேத வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவார். அந்த வார்த்தைகளே தீர்க்க தரிசனமாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த தீர்க்க தரிசன வரங்கள் சபைகள் கடைசி காலத்திலே எழும்ப வேண்டும். அதை யாரும் தடை பண்ணாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் இந்த கடைசி காலத்திலே இந்த அந்நிய பாஷைகளை, தீர்க்க தரிசன வரங்களை, அந்நிய பாஷையினுடைய அர்த்தங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.